ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் மசாலா வறுத்தரைச்சி முட்டை குழம்பு பண்ண போகிறோங்க. கம்மன் வாசனையோடு இது வீடே மணக்கும். இந்த குழம்பு வச்சோன்னா இது பரோட்டா, சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, பூரி, இடியாப்பம், ஒயிட் ரைஸ் இது எல்லாத்தோடையுமே சூப்பரான மேட்சாக இருக்குங்க. இந்த குழம்பு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் வர்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை வேக வச்சாச்சு. நான் மதியம் லஞ்சுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி குழம்ப நைட்டுக்கு டின்னருக்கும் வந்துட்டு சப்பாத்திக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சேர்த்தே வைக்கிறேங்க. இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம வறுத்து அரைச்சி வைக்க போகிறோம். இந்த பாத்திரம் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வந்துட்டு லைட்டாக செவந்து வர டைமில் அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது மூணுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 15 போல் மிளகு எடுத்துக்கலாம். இந்த மிளகு பொரிஞ்சு வந்த பின்னாடி தேங்காய் சில்லு ஒரு 3 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க. தேங்காய் சில்லு வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம தேங்காய் சில்லு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பின்னாடி நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துக்கலாம். இந்த மல்லி வந்துட்டு நம்ம இந்த டைமில் சேர்த்தோம்னா கரெக்டாக நல்லா சிவந்து வறுத்து வந்துடும். இப்போ வந்துட்டு 5 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். மல்லி வந்துட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வந்துட்டு பெரட்டி விட்டுக்கலாம். இதுவுமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுங்க. இந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு 6 உடைத்த முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அரைச்சிட்டு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. பச்சையாக தாங்க சேர்க்கணும் சீரகம் இந்த குழம்புக்கு. இப்போ சூப்பராக அரைச்சி வந்துடுச்சு. நான் எதுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன்னா குழம்புக்கு வந்துட்டு ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். டேஸ்ட் நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ முட்டை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாசனைக்கு தாளிக்கிறதுக்கு மிளகாய் வத்தல். இப்போ ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நார்மலான ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு எண்ணெய் காஞ்சி வரட்டும். இப்போ கடுகு சேர்த்தாச்சு. இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம வந்துட்டு மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு மிளகாய் வத்தலை கிள்ளி வச்சுருந்தோம் இல்லையா வாசனைக்காக, அது சேர்த்தாச்சு. இந்த டைமில் வந்து நான் வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டாச்சு. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. எப்போவுமே இந்த தக்காளி வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்து வதக்கணுன்னா அதோட கிரேவி தன்மை கொடுக்குங்க. ஒரு நல்லா கரைஞ்சிடும் தக்காளிலாம். அதனால் வந்துட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி இதோட சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் எதுக்காக போடுறோன்னா இது ஒரு நல்ல வாசனைக்காக தாங்க போடுறோம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்துட்டு புளி எடுத்து வச்சுருக்கேங்க. புளி வந்துட்டு கரைச்சி வச்சாச்சு. எதுக்காக புளி போடுறோன்னா இது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் புளி போட்டிருக்கதே தெரியாதுங்க இந்த குழம்புல. இப்போ நான் வந்துட்டு நல்லா வதங்கி வந்த பின்னாடி 1.5 ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மலான மிளகாய் பொடி போடுறதா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம குழம்பு வச்சோன்னா அந்த குழம்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்கவே உடனே சாப்பிடணும் போல் தோணும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் தாளிக்கும் போது நம்ம மிளகாய் பொடி ஆனால் கருகிடக்கூடாதுங்க. இது மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு வச்சோன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை நான் இதோட சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி அதோட சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த மண் பாத்திரம், இரும்பு பாத்திரம் இதிலெல்லாம் வந்துட்டு சமையல் பண்ண டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே. நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிறதோட இது மாதிரி
நம்ம வறுத்து அரைச்சி வச்சோன்னா அதோட டேஸ்ட்டு வந்துட்டு சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப கேட்பாங்க வீட்டில், அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குழம்பு வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டையெல்லாம் வந்துட்டு உரித்து வச்சாச்சுங்க. இந்த முட்டையை வந்துட்டு வேக வச்சு உரித்து வச்சுருக்கோம். இந்த முட்டை வந்துட்டு உடையாமல் எப்படி நம்ம உரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், உடையாமல் வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ அழகாக ஒவ்வொரு முட்டையுமே வெந்து வந்திருக்கு பாருங்கள் உடையாமல். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம எண்ணெய் வந்துட்டு கொஞ்சமாக தான் சேர்த்தோம். இப்போ முட்டையில் வந்துட்டு அதோட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக கம்மன் வாசனோட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.